வணக்கம் நண்பர்களே. நம்ம ஏற்கனவே பாலிட்டி வந்து 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாவிடைகளை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ 10ஆம் வகுப்புலேருந்து முக்கியமாக நம்மளுக்கு தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்களை மட்டும் தேர்ந்தெடுத்து, ரொம்ப முக்கியமான வினாக்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அதற்கான விடைகளையும் பார்ப்போம். ஆக 10ஆம் வகுப்பு இது வந்து பார்ட் 3 வீடியோ. நம்ம ஏற்கனவே வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்து போட்டோம். நீங்கள் வேணும்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இந்த 10ஆம் வகுப்புக்காக வரலாம். 6, 7, 8ஆம் வகுப்புலேருந்து பார்ட் 1, 9ஆம் வகுப்பு வந்து பார்ட் 2 வீடியோவும் போட்டிருக்கோம். இது பார்ட் 3 வீடியோ. வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம். 1. கீழ்கண்ட அரசியல் நிர்ணய சபை தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? கீழ்கண்ட அரசியலமைப்பு நிர்ணய சபை சார்ந்த கூற்று கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து தவறானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரைப்படி உருவாக்கப்பட்டது. ஆமாம், அமைச்சரவை தூதுக்குழு தான் என்ன பண்ணுச்சுன்னா, பிரிட்டிஷிலிருந்து வந்த அமைச்சரவை தூதுக்குழு தான் அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்றை நீங்கள் நிர்ணயிக்கணும், அது உங்களுக்கான அரசியலமைப்பை உருவாக்கணும்னு சொல்லிச்சு. அதன்படி தான் உருவாக்கப்பட்டது. இது சரி. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை இதன் அமைச்சரவை தூதுக்குழுவின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டது. இதோடைய முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 நடைபெற்றதுன்றாங்க. இதுவும் சரி. ஆமாம், முதல் கூட்டம் டிசம்பர் 9லையும் இரண்டாவது கூட்டம் வந்து டிசம்பர் 11லையும் நடந்துச்சு. ஓகேங்களா? அப்போ இதுவும் சரி. 3. அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் 388 உறுப்பினர்கள் இருந்தனன்னு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இல்லை. 389 மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இதில் வந்து மாகாணத்திலிருந்து 292 உறுப்பினர்களும், அதாவது அப்போது இருந்த மாகாணத்திலிருந்து வந்தவர்கள், அதே மாதிரி சமஸ்தானத்திலிருந்து 93 பேரும் வந்திருந்தாங்க. சமஸ்தானத்திலிருந்து 93 பேரும், ஆக மொத்தம் 389 நபர்கள் அரசியல் நிர்ணய சபையை மொத்த உறுப்பினர்களாக இருந்தாங்க. இங்கே 388 இருக்குது. அப்போ இது தவறாக இருக்குது. 4. இது பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. ஆமாம், இங்கே வந்து நிறைய விதமான குழுக்கள் இருந்துச்சு. ஆய்வுக்குழு, வரைவுக்குழு, இந்த மாதிரி பல்வேறு குழுக்கள் இருந்துச்சு. மொத்தம் 7 வகையான குழுக்களால் உருவாக்கப்பட்டது அரசியல் நிர்ணய சபை. அப்போ இதுவும் சரி. நம்மளுக்கு தவறானது கேட்டுக்கிறாங்க. 3 மட்டும்தான் தவறு. ஓகேவா? இப்போ 2வது கொஸ்டின். அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்த டிசம்பர் 9 நம்மளுக்கு ஒரு முதல் கூட்டம் நடந்துச்சுன்னு சொன்னோம்ல. இந்த முதல் கூட்டம் நடக்கும் பொழுது ஒரு தலைமை, அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்போதைக்கு அந்த அரசியல் நிர்ணய சபை தலைவர்கள் 389 வயசில் பார்த்தோமாக்கும் வயதானவர் யாருன்னு பார்த்தோமாக்கும் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவரை வந்து ஒரு தற்காலிக தலைவராக நியமிக்கிறாங்க. அவருக்கு டிசம்பர் 11 செகண்ட் கூட்டம் நடக்கும் பொழுது டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? தற்காலிக தலைவர்னு கேட்டால் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அரசியல் நிர்ணய சபையின் தலைவர், முதல் தலைவர் யாருன்னு கேட்டால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 3. 1969ஆம் ஆண்டு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார்? 1969 திமுக ஆட்சி காலத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கான உறவுகள் வந்து எவ்வாறு இருக்குது, அதில் என்னென்னலாம் மாற்றம் கொண்டு வர வேண்டியது இருக்குன்னு சொல்லி ஆராய்வதற்காக தமிழக அரசே ஒரு குழுவை நியமித்தது. அந்த குழு யாருடைய தலைவராக இருந்தார்னா PV ராஜா மன்னர் அவர்களுடைய தலைமையில் இந்த குழுவை அமைத்தது. ஓகேவா? PV ராஜா மன்னர் குழு. இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. 4. கீழ்கண்ட தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட ஆண்டுகளில் பொருந்தாதது எது? 352வது விதியின்படி தேசிய நெருக்கடி நிலை வந்து இங்கே டிக்ளேர் செய்யப்படுகிறது. இதன்படி பார்த்தோமாக பல்வேறு முறை இது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் எந்த ஆண்டு, இப்போ 1962, 1971, 1972, 1975 என்று 4 ஆண்டுகள் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 ஆண்டுகளில் எந்த ஆண்டு இது நடைபெறவில்லை என்று கேட்குறாங்க. எந்த ஆண்டு நடைபெறவில்லை என்று கேட்குறாங்க. 62 தேசிய நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்டது, 71 செய்யப்பட்டது, 75 இது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் 2 ஆண்டுகள் தொடர்ந்தது. அதான் 1975. 72 தான் என்ன பண்ணலை, தேசிய அவசர நிலை பிரகடனம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 5. இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய தலைப்புகளும் அது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளும் கொடுத்துருக்குறாங்க. பார்ட்ஸ், அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய பார்ட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்காங்க, பொருத்த சொல்லியிருக்கிறாங்க. அரசியலமைப்பு திருத்தம் வந்து 20வது பகுதியில் இருக்குது. அரசியலமைப்பு திருத்தம், நம்மளுடைய அரசியலமைப்பை திருத்தம் செய்வதற்கு என்னென்ன
நடைமுறைகள் இருக்குன்னு சொல்லக்கூடியது தான் இது இந்த பார்ட் 20. அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் பற்றி நம்மளுக்கு பார்த்தோம்னா 3வது பகுதியில் சொல்லப்படுது. அலுவலக மொழிகள் பற்றி 17வது பகுதியில் சொல்லப்படுது. அரசு வழி நெறிமுறை கோட்பாடு, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி 4வது பகுதியில் கூறப்படுகிறது. இப்போ அரசியலமைப்பு திருத்தம் 20வது பகுதி, அடிப்படை உரிமை 3வது பகுதி, அலுவலக மொழிகள் பற்றி 17, அரசு நெறிமுறை கோட்பாடு பற்றி 4. அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குதுன்னா 2, 3, 4, 1 கிடைக்குது. 2, 3, 4, 1 ஆப்ஷன் ஏ. 6. குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டது? குடியுரிமை யாராருக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கப்படலாம், எப்பொழுது குடியுரிமை நிறுத்தப்படலாம், அல்லது புதிதாக குடியுரிமை பெறுவதற்கான தகுதிகள் என்னென்று அனைத்து விதமான கூறுகளையும் கொண்ட குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டதுன்னா 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. 1955. 7. இந்திய அரசியலமைப்பை தன் கைப்பட எழுதியவர் யார்? இந்திய அரசியலமைப்புடைய வரைவுக்குழு தலைவர் தான் அம்பேத்கர். இவங்க எழுதி கொடுத்ததை என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கைப்படையில் எழுதுறாரு. அவர் யாருன்னா பிரேம் பிகாரி நரேன் ரஜைடா. இவர் தான் பிரேம் பிகாரி நரேன் ரஜைடான்றவர் தான் என்ன பண்ணார், இதை அரசியலமைப்பை தன் கைப்படை எழுதியவர். 8. கீழ்கண்ட முகவுரை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? முகவுரை பற்றி நம்மளுக்கு பிரியாம்பிள் பற்றி கொடுத்துருக்குறாங்க. அந்த பிரியாம்பிளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. பிரியாம்பிளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. இது அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுகிறது. ஆமாம், முகப்புரை தான் இந்திய அரசியலமைப்புடைய திறவுகோல் என அழைக்கப்படுகிறது. கீ டு த கான்ஸ்டியூஷன். கீ டு த கான்ஸ்டியூஷன் சரி. இது மோதிலால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. மோதிலால் நேருவுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்ஜெக்டிவ் பிரின்சிபல்ஸ், அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் சொல்லக்கூடிய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அமைந்தது. ஆனால் அதை எழுதி கொடுத்தது மோதிலால் நேரு இல்லை, ஜவஹர்லால் நேரு. அது எழுதி கொடுத்தது யார்? ஜவஹர்லால் நேரு. அப்போ 2வது கூற்று தவறாக இருக்குது. 2வது கூற்று தவறாக இருக்குது. இதை தான் என்ன பண்ணுறாங்க, டிசம்பர் 13ஆம் நாள் 1946 ஏற்றுக்கிறது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அறிமுகம் செய்கிறாங்க. இதுதான் இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை கட்டமைப்பாக இருந்துச்சு. அந்த அடிப்படை கட்டமைப்பு தான் பிற்காலத்தில் முகவுரையாக மாறுச்சு. அடுத்து 3. 42வது சட்ட திருத்தம் 1976 படி முகவுரையில் சமதர்ம சமயச்சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன இருக்கு. ஆமாம், முகவுரை முதலில் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் போது இந்த 3 வார்த்தைகள் இல்லை. சமதர்ம சமயச்சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற சோசலிஸ்ட் செக்யூலர் இன்டெகிரிட்டி என்ற வார்த்தை இல்லை. இது 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்திரா காந்தி அவர்களால் சேர்க்கப்பட்டது. சரி. 4. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாகும். இதுவும் முகவரியில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி. இப்போ நம்மளுக்கு சரியானது கேட்டுக்கிறாங்க, 2 மட்டும் தவறு. அப்போ 1, 3, 4 சரி. அப்போ ஆப்ஷன் டி. 9. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? இதில் இருக்கக்கூடிய இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இது நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவுடைய மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறதுன்றாங்க. ஆமாம், ஏன்னா 3 தான் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறப்பட்டிருக்கு. அதுதான் இந்தியாவின் மேக்னகர்ட்டா ஆஃப் இந்தியா என்று அந்த அரசியலமைப்பின் பகுதி 3 அடிப்படை உரிமைகளை சொல்கிறாங்க. இது சரி. 2. 44வது சட்ட திருத்தம் 1976 படி சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், 44வது சட்ட திருத்தத்தில் தான் நீக்கினாங்க. ஆனால் அது 76 இல்லை, 1978. அப்போ ஆண்டு தப்பாக இருக்குது. 76 42வது சட்ட திருத்தம் தான். 78 44வது சட்ட திருத்தம் வந்துடுது. அப்போ இது என்னவா இருக்குது? தவறாக இருக்குது. 3. 86வது சட்ட திருத்தம் 2001 படி தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக மாற்றப்பட்டது என்று கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், 86வது சட்ட திருத்தத்தில் தான் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக மாற்றப்பட்டது. அது 2001 கொடுத்துருக்கு. 2001 இல்லை, 2002. 2002 தான் 86வது சட்ட திருத்தத்தின்படி கல்வி உரிமை சட்டம் இயற்றப்பட்டு தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக மாற்றப்பட்டது
அப்போ இங்கவும் என்னவா இருக்குது, ஆண்டு தப்பாக இருக்குது. 42வது சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. மினி கான்ஸ்டியூஷன் என்று அழைக்கப்படுகிறதுனா 42nd அமெண்ட்மெண்ட் தான். ஏன்னா பல்வேறு விதமான முக்கியமான திருத்தங்கள் இடம்பெற்றது எதுனா அந்த 42வது அமெண்ட்மெண்ட் 1976 தான். அதனால் அது வந்து மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. இதுவும் சரி. இப்போ நம்மளுக்கு தவறானது கேட்டிருக்கிறாங்க. 2ம் 3ம் தவறாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து 10 ஜுடிஷியல் ரிட்டை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ரிட்ஸ் வந்து நீதி பேராணைகளை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஆவணக்கேற்பு நீதி பேராணை, அதாவது ஒரு உச்சநீதிமன்றமானது மற்ற உயர்நீதிமன்றத்தையோ அல்லது அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனையோ வந்து தடை நிறுத்துவதற்காகவோ அல்லது ஒரு ஆணை பிறப்பிப்பதற்காகவோ இருக்கக்கூடிய விதி தான் இந்த ரிட்டு. ஓகேவா? இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து 32வது விதியின்படி இந்த ரிட்டை கொடுப்பதற்கு அதிகாரம் இந்திய அரசியலமைப்பில் வழங்கப்பட்டிருக்கு. அதே போல் ஹைகோர்ட்டுக்கு பார்த்தோமாக்கும் உயர்நீதிமன்றத்துக்கு 226வது விதி வந்து பார்த்தோமாக்கும் இந்த நீதி பேராணை வெளியிடுவதற்கான அதிகாரத்தை ஹைகோர்ட்டுக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா? அப்போ இதற்கு எது எது சரியானதுன்றதை பொறுத்த சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆவணக்கேற்பு நீதி பேராண்மை என்னன்னா செட்டியோரன். ஆவணக்கேற்புன்றது என்னதுன்னா செட்டியோரன். தடையுறுத்தும் நீதி பேராணைனா என்னென்னா ப்ரொஹிபிஷன், தடையுறுத்துறது, தடை நீப்பது. இனிமேல் நீங்கள் இதை விசாரிக்காதீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம், ஹைகோர்ட்டை சொல்லலாம். ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஆட்கொணர்வு நீதி பேராணை என்றால் கேபிஎஸ் கார்பஸ். இவரை வந்து உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்துங்கள் என்று சொல்கிறது தான் அது கேபிஎஸ் கார்பஸ். 4 தகுதி முறை வினவும் நீதி பேராண்மை வந்து குவா வாரண்டும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குது, 3, 1, 4, 2 கிடைக்குது. 3, 1, 4, 2 ஆப்ஷன் சி. 11 கீழ்கண்ட குடியரசுத் தலைவர்களை காலவரிசைப்படுத்தும். கீழ்கண்ட குடியரசுத் தலைவரை காலவரிசைப்படுத்தவும் சொல்கிறாங்க. இதில் நீலம் சஞ்சீவி ரெட்டி தான் 1977 இருந்தவர். முதலாக இந்த 4 பேர்த்தில் சங்கர் தயாள் சர்மா, கியானி செயில்சிங், வெங்கட்ராமன், நீலம் சஞ்சீவி ரெட்டியில் 1977 இருந்தது யாருன்னா நீலம் சஞ்சீவி ரெட்டி. ஜெயில்சிங் வந்து 82. ஜெயில்சிங் வந்து என்னது 82 இருந்தார். அதேமாரி சங்கர் தயாள் சர்மா வந்து 92 இருந்தார். வெங்கட்ராமன் வந்து 87 இருந்தார். ஓகேவா? அப்போ 77 நீலம் சஞ்சீவி ரெட்டி, 87 வெங்கட்ராமன், 82 ஜெயில்சிங், 92 சங்கர் தயாள் சர்மா. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கால வரிசைப்படி பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நீலம் சஞ்சீவி ரெட்டி தான் ஃபஸ்ட்டு வர்றாரு, 77 வர்றாரு. அதுக்கடுத்து நம்ம 82, அதுக்கடுத்து நம்மளுக்கு 87, அதுக்கடுத்து சங்கர் தயாள் சர்மா. இப்போ 4, 2, 3, 1 எது ஆன்சர்னா சி தான் ஆன்சர். 12 கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றில் சரியான கூட்டினை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் அலுவலக மொழிகள் 2 தலைப்புகளின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து கிளாசிஃபைடு அண்டர் 3 ஹெட்டிங்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இல்லை, 2 தலைப்புகளில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 தலைப்புகளில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ரீஜியன் வைஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. ரீஜியன் ஏ அண்டு ரீஜியன் பி சொல்லி 2 தலைப்புகளில் தான் கொடுத்துருக்காங்க. பி, ஏ அண்ட் பின்னு 2 தலைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் இது தப்பாக இருக்குது. 2 முதலாவது மொழிக்குழு 1956ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்குறாங்க. முதலாவது மொழிக்குழு வந்து 56 55 55 ஓகேவா, ஜூன் 7 55 ஜூன் 7 தான் என்ன பண்ணாங்க, முதல் மொழிக்குழு யாருடைய தலைமையில, பிஜி கேர் தலைமையில் நியமித்தாங்க. பிஜி கேர் என்பவருடைய தலைமையில் தான் முதல் மொழிக்குழு நியமிக்கப்பட்டது. எப்போனா 1955. அப்போ 2ம் தப்பாக இருக்குது. 3 அலுவலக மொழி சட்டம் 1963ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது சரி. அலுவலக மொழி சட்டம் 1963 தான் இயற்றப்பட்டது. 4 இந்தியாவில் தற்போது 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக உள்ளன. ஆமாம், இதுவும் சரி. 5 இந்தியாவில் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி 2004ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்றாங்க. இதுவும் சரி. பின்பு தான் சமஸ்கிருதம் அறிவிக்கப்பட்டது. இப்போ முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டதுன்னா தமிழ் மொழி 2004ன்றாங்க. இதுவும் சரி. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியான கூற்று கேட்டிருக்காங்க. சரியான கூற்று வந்து 3, 4, 5 மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 13
கீழ்கண்ட எந்த சரத்தின்படி மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு கூறுகிறது? எந்த ஒரு நிர்வாகம், பார்லிமெண்ட் எடுக்கக்கூடிய எந்த ஒரு நிர்வாக நடவடிக்கையாக இருந்தாலும் அது குடியரசுத் தலைவர் சைன் பண்ணால் தான் என்ன ஆகும், அது நடைமுறைக்கே வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா குடியரசுத் தலைவர் பெயரில் தான் அதை என்ன பண்ணணும், நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்த சட்டப்பிரிவு என்னென்னா சட்டப்பிரிவு 77. சட்டப்பிரிவு 77 எந்த ஒரு முடிவும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. 14 கீழ்கண்ட மாநிலங்களவை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? மாநிலங்களவை பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250. ஆமாம், ராஜ்யசபாவுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னா 250. இது சரியாக இருக்குது. 2 இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஆமாம், மொத்தம் 238 பேர் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பதன் மூலம் உள்ளே வர்றாங்க. ஓகேவா? மீத 12 பேர்த்தை யார் நியமிக்கிறார்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். அப்படி தான் இப்போ கூட இளையராஜா அவர்களை மாநிலங்களவை உறுப்பினர்களாக நியமித்திருக்கிறார்கள். அப்போ இதுவும் சரியாக தான் இருக்குது. 3 மாநிலங்களவை உறுப்பினர் அவருக்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாதுன்னு கொடுத்துருக்குறாங்க. 30 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மாநிலங்களவை உறுப்பினருக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் சரி, 30 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. 4 மாநிலங்களவை உறுப்பினர் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனன்றாங்க. இது தவறு. மாநிலங்களவை உறுப்பினர்களை நம்ம எம்எல்ஏக்களை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறோம். இந்த எம்எல்ஏக்கள் ஓட்டளிச்சு தான் என்ன பண்ணுறாங்க, மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ நம்ம நேரடியான மக்களால் கொடுத்துருக்குறாங்க. இது தப்பாக இருக்குது. அப்போ இங்கே கேட்டது சரியானது கேட்டுக்கிறாங்க. 1, 2, 3 சரி. 1, 2, 3 சரி. ஆப்ஷன் டி. 15 சட்டப்பிரிவுகளும் அதற்கான விளக்கங்களும் கொடுத்துருக்குறாங்க. சட்டப்பிரிவுகளும் அதற்கான விளக்கங்களும் கொடுத்துருக்குறாங்க. சட்டப்பிரிவு 53 எதை சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லுது. குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரம் பற்றி கூறக்கூடியதான் எதுனா சட்டப்பிரிவு 53. ஓகேவா? சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்தை பற்றி கூறுது. 53 குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரம், 63 துணை குடியரசுத் தலைவருடைய அலுவலகம். 356 மாநில நெருக்கடி நிலை. ஒரு மாநில ஆட்சியை சட்ட ஒழுங்கின் காரணமாக என்ன பண்ண முடியும், ஆட்சியை கலைக்கக்கூடிய அதிகாரம் 356. 352 போர் மற்றும் கலவரம் போன்ற காலங்களில், உள்நாட்டு புரட்சி போன்ற காரணங்களில் தேசிய நெருக்கடி நிலையை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் 352 இருக்குது. ஓகேவா? இப்போ 53 குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரம், 63 துணை குடியரசுத் தலைவருடைய அலுவலகம், 356 மாநில நெருக்கடி நிலை, 352 தேசிய நெருக்கடி நிலை. இப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குதுன்னா 3, 4, 2, 1 கிடைக்குது. 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ. 16 கூற்று காரணமாக கொடுத்துருக்குறாங்க. மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையாகும், இதனை கலைக்க முடியாது. ஆமாம், மாநிலங்களவை எப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்கன்னா 1/4 ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க, அடுத்த ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இது என்னது, ஒரு நிரந்தர அவை. இங்கே ஆட்கள் உறுப்பினர்கள் இல்லாமல் இருக்கவே மாட்டார்கள். ஸோ இது ஒரு நிரந்தர அவை என்பது சரி. ஓகேவா? அடுத்து காரணம், மாநிலங்களவையில் 1/3 உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஆண்டும், சாரிங்க 1/4 கொடுத்துட்டேன், 1/3 ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர். ஆமாம், 3ல் 1 பங்கு பேர் என்ன பண்ணுவாங்க, 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவாங்க. அந்த காலி இடத்துக்கு அடுத்து புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுக்கடுத்த வருஷம் 1/3 ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, 6 வருஷம் முடிஞ்ச பிறகு வெளியே போவாங்க, அடுத்து அவங்க புதுசாக தேர்ந்தெடுப்பாங்க. இப்படி இருக்கிறதுனால இது என்னது, ஒரு நிரந்தர அவையாக செயல்படுகிறது. ஒரு நிரந்தர அவையாக செயல்படுகிறது. இப்போ கூற்று காரணம் 2ம் சரி, சரியான விளக்கமும் கூட. ஓகேவா? இப்போ இந்த வருஷம் 6 பேர் எடுப்பாங்க. இவங்களுக்கு 6 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு என்ன செய்யும், இவங்களுடைய பதவிக்காலம் போகும். இப்போ இந்த 6 பேர் போகிறாங்கல்ல, 6 வருஷம் கழிச்சு அப்போ புதுசாக ஒரு 6 பேர் எடுப்பாங்க. அப்போ இதுக்கு அடுத்த வருஷம் 6 பேர் எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே ஆல்ரெடி அவையில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு அடுத்த வருஷம் தானே ரிட்டையர்ட் ஆவாங்க, அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து 17 கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? நமது அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். ஆமாம்,
நம்முடைய இந்திய அரசியலமைப்புடைய பாதுகாவலர். அரசியலமைப்புக்கு குந்தகம் விளைக்கக்கூடிய எந்த சட்டம் வந்தாலும் என்ன பண்ண முடியும்? அரசியலமைப்பு பிரிவு 13 படி அந்த சட்டத்தையே உச்சநீதிமன்றத்தினால் நீக்க முடியும். இப்போ பாதுகாவலன் யார்? உச்சநீதிமன்றம் தான். 2, இந்திய உச்சநீதிமன்றம் ஜனவரி 28, 1950 துவங்கப்பட்டது. இதுவும் சரி. 26 அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்துகிறாங்க, 28 சுப்ரீம் கோர்ட்டு உருவாகுது. 3, உச்சநீதிமன்றத்தின் தலைமையிடம் புதுடில்லியில் உள்ளது. ஆமாம், புதுடில்லியில் தான் இருக்கு. இதுவும் சரி. 1950 உச்சநீதிமன்றம் தலைமை நீதி உட்பட 7 நீதிபதிகளை கொண்டிருந்ததுன்னு கொடுத்துருக்குறாங்க. 7 நீதிபதிகள் இல்லை, 6 நீதிபதிகள் தான் இருந்தாங்க. தலைமை நீதிபதி உட்பட எத்தனை பேர் இருந்தாங்க? 6 பேர். அப்போ தலைமை நீதிபதி ஒரு ஆள் ப்ளஸ் 5 நீதிபதிகள் இருந்தாங்க. எப்போ? இது உச்சநீதிமன்றம் ஜனவரி 28 தொடங்கப்படும் போது. அப்போ இது தவறாக இருக்குது. ஓகேவா? அப்போ முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக அப்பொழுது பதவியேற்றவர் யாருன்னா ஹரிலால் கனியா. ஹரிலால் கனியாண்டு ஒருத்தர் தான் என்ன பண்ணார்? முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர். அவர் கூட 5 பேர் இருந்தாங்க. அப்போ இது தப்பாக இருக்குது. நம்மளுக்கு சரியானது கேட்டுக்கிறாங்க. 1, 2, 3 மட்டும்தான் சரி. 1, 2, 3 ஆப்ஷன் டி. 18, எந்த நாடு இந்தியாவுடன் இணைந்து சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை அறிமுகப்படுத்தியது? எந்த நாடு இந்தியாவோட சேர்ந்து சர்வதேச இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் உருவாக்கின நாடு எது என்று கேட்டுக்கிறாங்க. பிரான்ஸ் தான் என்ன பண்ணிருக்கு? நம்மளோட சோலாருக்கான ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கு. 19, பிம்ஸ்டெக் அமைப்பில் உறுப்பினர் அல்லாத நாடு எது? பிம்ஸ்டெக் அமைப்பில் உறுப்பினர் அல்லாத நாடு எதுனா தாய்லாந்து இருக்குது, பூட்டான் இருக்குது, நேபாளம் இருக்குது, மலேசியா தான் இல்லை. ஏன்னா பே ஆஃப் பெங்கால் இருக்குல்ல, அதை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகளை தான் என்ன சொல்கிறாங்க? பிம்ஸ்டெக்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே யார் வரமாட்டான்? மலேசியா வராது. 20, கீழ்கண்ட எந்த பயிற்சி ஆஸ் இண்டெக்ஸ் என்ற பெயரில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் நடைபெறுகிறது? ஆஸ் இண்டெக்ஸ் என்ற பெயரில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து ஒரு பயிற்சி பண்ணுறாங்க. அந்த பயிற்சி என்ன பயிற்சின்றாங்க? இராணுவ பயிற்சியா, விமான பயிற்சியா, கடற்படை பயிற்சியா, அல்லது அனைத்துமா என்று கேட்குறாங்க. இது எதுனா நேவிக்காக பண்ணக்கூடியதான் ஆஸ் இண்டெக்ஸ், கடற்படை பயிற்சி. ஓகேவா? 21, உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கு தகுதிகளில் சரியானது எது? ஒருத்தர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படணும்னா அவருக்கு என்ன தகுதிகள் என்றதான் நம்மளுக்கு என்னவா இருக்குது? கொஸ்டினாக இருக்குது. அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். சரி. அவர் 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்திருத்தல் வேண்டும். ஆமாம், இதுவும் சரி. அவர் உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் என்ன பண்ணுங்க? நீதிபதியாக இருந்திருக்கணும். அல்லது 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்துடைய அட்வொகேட்டாக வழக்கறிஞராக செயலாற்றிருத்தல் வேண்டும். இதுவும் சரி. 5 வருஷம் நீதிபதியாக இருந்திருக்கணும் ஹைகோர்ட்டில். அப்படி இல்லைன்னா 10 ஆண்டுகள் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். எங்கே? ஹைகோர்ட்டில். குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும். ஏன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. அவரை பொறுத்தளவுக்கு இவர் ஒரு சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும். குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும். அப்போ இங்கே என்னவா இருக்குது? அனைத்துமே சரியாக இருக்குது. அப்போ 1, 2, 3, 4 சரி. 22, மக்களவை சபாநாயகர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? மக்களவை சபாநாயகரை பற்றி கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. மக்களவையை தலைமையேற்றி நடத்துகிறார். ஆமாம், இவர் தான் லோக்சபாவுடைய ஸ்பீக்கர். அவர் தான் ஹெட்டு. ஓகேவா? 2, பாராளுமன்ற 2 அவை உறுப்பினர்களும் சேர்ந்து இவரை தேர்ந்தெடுக்கணுன்றாங்க. இல்லை, இவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா லோக்சபா உறுப்பினர்களில் ஓட்டு போட்டு அதிலிருந்து ஒருவரை தான் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா 545 லோக்சபா உறுப்பினர்களை நம்ம என்ன பண்ணுறோம்? தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். ஓகேவா? டோட்டல் ஸ்ட்ரென்த் என்னென்னா 552. நம்ம 545 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 545 பேர்த்திலிருந்து ஒருத்தரை மீது இருக்கக்கூடிய 544 பேரும் ஓட்டு போட்டு என்ன பண்ணுறாங்க? ஒருத்தர் இல்லை, 2 பேர் கூட நிற்கலாம், 3 பேர் கூட நிற்கலாம். அதிலிருந்து இந்த மீது இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான். அப்போ லோக்சபா உறுப்பினர்கள் தான் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு 2 அவை அல்ல. அப்போ இது தப்பாக இருக்குது. 3, மக்களவை கலைக்கப்படாமல் சபாநாயகர் தனது பதவியை ராஜினாமா செய்கிறார். தனது பதவியை அவர் என்ன பண்ணுறாரு? ராஜினாமா செய்கிறான்றாங்க. இல்லை, மக்களவை கலைக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அதாவது மக்களவை கலைக்கப்பட்டால் சபாநாயகர் தனது பதவியை ராஜினாமா செய்கிறான்னு சொல்கிறாங்க. இல்லை, மக்களவை கலைக்கப்பட்டாலும் சபாநாயகர் பதவி அப்படியே இருக்கும். அடுத்த மக்களவை தேர்தல் நடந்து அடுத்த
பதவியேற்க வர்றாங்கல்ல, அதுவரை இவர் என்ன பண்ணுவார், சபாநாயகர் பதவியில் தான் இருப்பார். இப்போ இதுவும் தப்பாக இருக்குது. மக்களவை கலைஞ்சோடனே வந்து சபாநாயகர் பதவி என்ன பண்ணாது, கலையாது. இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். ஒருவேளை ஒரு பெரும்பான்மை எதுலையோ கிடைக்கல, ஒரு சட்டத்தில் வந்து பெரும்பான்மை கிடைக்காத பொழுது 2 அவை கூட்டத்துக்கு வந்து குடியரசுத் தலைவர் அனுமதி வழங்குவார். அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குறது யாருன்னா மக்களவை சபாநாயகர் தான் என்ன பண்ணுவார், இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார். அப்போ இது சரியாக இருக்குது. இப்போ இவர் தான் மக்களவையை தலைமையேற்று நடத்துகிறாரு. இரு அவை உறுப்பினர்கள் சேர்ந்து எடுக்க மாட்டாங்க, லோக்சபா உறுப்பினர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க. மக்களவை கலைக்கப்பட்டாலும் இவர் பதவி போகாது, இவர் ராஜினாமா செய்ய தேவையில்லை. இரு அவைகளின் கூட்டத்திற்கும் தலைமை தாங்குகிறார். இது ஆமாம், இதுவும் சரி. இப்போ 2 அவையும் ஒன்றா கூடும் பொழுது யார் தான் தலைமை தாங்குவார், மக்களவை சபாநாயகர் தான் தலைமை தாங்குவார். ஓகேவா? அப்போ இதுவும் சரியாக இருக்குது. நம்மளுக்கு சரியானது கேட்டிருக்கிறாங்க. 1, 4 சரி. 23 கீழ்கண்ட மக்களவையின் செயல்பாடுகளில் சரியானது எது? மக்களவையுடைய செயல்பாடுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவையைப் போலவே மக்களவையும் அதிகாரம் பெற்றுள்ளது என்று கொடுத்துருக்குறாங்க. அதாவது குடியரசுத் தலைவரவோ அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதிகளவோ பதவி நீக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் மாநிலங்களவை போலவே மக்களவையும் அதிகாரம் பெற்றதுனால 2 பேர்த்துக்குமே அதிகாரம் உள்ளது. ஓகேவா? மக்களவைக்கும் அதிகாரம் இருக்குது, மாநிலங்களவைக்கும் அதிகாரம் இருக்குது. 2 அரசியலமைப்பு சட்டத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவையைப் போலவே மக்களவையும் சமமான அதிகாரம் பெற்றுள்ளது. ஆமாம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இருக்குல்ல, அதற்கு வந்து 2க்குமே என்னது, சம அதிகாரம் தான். 3 மக்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பெற்றுள்ளனர். மக்களவை உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலையும் பங்கெடுப்பாங்க, துணை குடியரசுத் தலைவர் தேர்தலையும் பங்கெடுப்பாங்க. இதுவும் சரி. 4 நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட முடியும். இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் பிரதம அமைச்சர் உட்பட மற்ற அமைச்சர்களும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும். ஆமாம், அதாவது இப்போ நீங்கள் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் எங்கே தான் கொண்டு வர முடியும், லோக்சபாவில் தான் கொண்டு வர முடியும். அதாவது இந்த கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை, இந்த கட்சிக்கு வந்து பெரும்பான்மை இல்லை, இந்த கட்சியை நாங்கள் நம்பிக்கை இல்லை, மற்ற எம்பிக்கெல்லாம் இவங்களை ஆதரிக்கிறாங்கன்றது எங்களுக்கான நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எங்கே தான் கொண்டு வர முடியும், லோக்சபாவில் தான் கொண்டு வர முடியும். ஏன்னா லோக்சபா உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட பதவி தான் பிரதமர். அதனால அங்கேருந்து உருவானவங்க தான் அந்த அமைச்சர்களும், இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இதுக்கான பொறுப்பு. அப்போ என்ன கொண்டு வர முடியும், லோக்சபாவில் மட்டும்தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும். அப்போ இதுவும் சரியாக தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டுக்கிறாங்க, சரியானது கேட்டுக்கிறாங்க. 1, 2, 3, 4 அனைத்துமே சரி. 24 எந்த சரத்து முடிவு வாக்கு பற்றி கூறுகிறது? இப்போ சபாநாயகர் வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறார் ஏதோ ஒரு தீர்மானத்திற்காக. இங்கேயும் 100 பேர் போட்டிருக்கிறாங்க, இங்கேயும் 100 பேர் போட்டிருக்கிறாங்க. மொத்தம் வந்தது 200 பேர். அவைக்கு பிரசன்ட் ஆனது 200 பேர். இதில் 100 பேர் இந்த பக்கமும் 100 பேர் இந்த பக்கமும் இருந்தால் இப்போ சபாநாயகர் என்ன பண்ணலாம், ஓட்டு போடலாம். இந்த மாதிரி இணையாக இருக்கும் பொழுது அந்த ஓட்டு போடுற வாக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்கிறாங்க, முடிவு வாக்குன்னு சொல்கிறாங்க. இந்த முடிவு வாக்கை யார் போடலாம், சபாநாயகர் இப்போ இதை தேர்ந்தெடுத்தால் இதுதான் ஜெயிச்சதுக்கு சமம், இதை தேர்ந்தெடுத்தால் இதுதான் வெற்றி பெற்றதுக்கு சமம். அந்த சரத்து எதுன்னு கேட்டமாக்கும், அந்த சரத்து என்பது 100 தான். இது கேஸ்டிங் ஓட்டை பற்றி கூறக்கூடியது. ஓகேவா? இந்த 98 எதை பற்றி சொல்லுதுன்னா பாராளுமன்ற செயலகத்தை பற்றி சொல்லுது, பார்லிமெண்ட்டுடைய செக்ரட்டரியேட்டை பற்றி சொல்கிறதா இது 98. 99 வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உறுதிமொழியை பற்றி கூறக்கூடியதான் 99. 101 என்னென்னா ஒரு குறிப்பிட்ட விதிகளை வந்து உருவாக்குவதற்கு மத்திய அரசுக்கு மட்டுமே அதிகாரம் என்பது 101. அப்போ 100 தான் கேஸ்டிங் ஓட். ஓகேவா? அடுத்து 25 கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சட்டப்பிரிவு 370 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது. ஆமாம், ஒரு காலத்தில் வழங்கிச்சு, இப்போ அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ 370 வந்து என்னது, ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது சரி. ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நவம்பர் 16, 1957ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நவம்பர் 16 இல்லை, நவம்பர் 17, 1957 தான் ஜம்மு காஷ்மீருக்குன்னு சொல்லி ஒரு தனி அரசியலமைப்பு ஒன்று உருவாக்குனாங்க.
அதை ஏற்றும் கொண்டார்கள். எப்போ? நவம்பர் 17. அப்போ இது தப்பாக இருக்குது. இங்கே நவம்பர் 16 கொடுத்துருக்கோம். ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நவம்பர் 26, 1957 நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது சரி. அப்போ நவம்பர் 17 ஏற்றுக்கொள்ளப்பட்டு நவம்பர் 26 நடைமுறைக்கு வந்தது. இங்கே 16 இருக்குது, இது மட்டும் தப்பு. நம்மளுக்கு தவறானது கேட்டுக்கிறாங்க, 2 மட்டும் தவறு. 26 ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்களில் பொருந்தாதது எது? நாம் நினச்சா சட்டமன்றத்திலே 2 அவை வைத்துக்கொள்ளலாம். ஆனால் 1986 நம்ம எம்ஜிஆர் அவர்கள் இதை நீக்கிவிட்டார். இப்போ நம்ம ஓரவை சட்டமன்றமாக தான் இருக்கோம். ஒரு சில மாநிலங்களில் ஈரவை இருக்குது. அதில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. பீகாரில் இருக்குது, மகாராஷ்டிராவிலையும் இருக்குது, தெலுங்கானாவிலையும் இருக்குது, ஜம்மு காஷ்மீரில் இல்லை. ஓகேவா? 27 கூற்று காரணமாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு. ஒரு மாநில சட்டமன்றம் என்ன பண்ணும்னா, ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை நீட்டுவதற்கான அதிகாரம் இருக்குது. மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு என்ன பண்ண இருக்குது. ஓகேவா? அவங்க சட்ட அதிகாரம் வரம்பு அவர்களுக்கு இருக்குது. காரணம், குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியும் இருக்கு. அறிமுகம் செய்வதற்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் தேவையில்லை. ஓகேவா? இப்போ இது தவறு. அப்போ கூற்று மட்டும்தான் சரி. கூற்று சரி, காரணம் என்னவா இருக்குது? தவறாக இருக்குது. ஓகேவா? 28 எந்த சட்டத்திட்டத்தின்படி உயர்நீதிமன்றங்களுக்கு நீதி புனராய்வு அதிகாரம் மீண்டும் வழங்கப்பட்டது? முன்னாடி உச்சநீதிமன்றத்துக்கு 32ன்னு நம்ம பார்த்தோம். 226 ஹைகோர்ட்டுக்கான நீதி புனராய்வு அதிகாரம். இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, தடை பண்ணி வச்சுட்டாங்க. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது இருந்துச்சு. பின்பு இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா தடை பண்ணி வச்சுட்டாங்க. பின்பு 43வது சட்ட திருத்தத்தின்படி இது மீண்டும் 226 உயர்நீதிமன்றத்துக்கு நீதி புனராய்வு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 43வது சட்ட திருத்தம். 29 கீழ்கண்ட எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு பற்றி வெளிப்படையாக கூறுகிறது? ஹைகோர்ட்டுடைய நீதி புனராய்வு பற்றி கூறக்கூடியதான் எது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சட்டப்பிரிவு 226. ஓகேவா? 2 மட்டும். 30 எந்த சட்ட திருத்தம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்கலாம் என்று கூறுகிறது? பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்கலாம் என்று கூறக்கூடிய சட்ட திருத்தம் எதுனா 44வது சட்ட திருத்தம் 1978. 1978 இப்போ பார்த்தோம்னா சண்டிகருடைய உயர்நீதிமன்றம் இருக்குது. இந்த சண்டிகருடைய உயர்நீதிமன்றம் யாராக இருக்குன்னா, ஹரியானாவுக்கும் சண்டிகர் தான், பஞ்சாபுக்கும் சண்டிகர் ஹைகோர்ட்டு தான், சண்டிகர் என்ற யூனியன் டெரிட்டரிக்கும் சண்டிகர் தான். ஓகேவா? இப்போ சண்டிகர் என்ன இருக்குது, 2 மாநிலங்களுக்கும் ஒரு யூனியன் டெரிட்டரிக்கும் ஹைகோர்ட்டாக இருக்குது. இதை கொண்டு வந்த சட்ட திருத்தம் இருந்ததுன்னா 44வது சட்ட திருத்தம். ஓகேவா? 31 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் முதல் பெண் முதல்வர் யாருன்னு கேட்டப்போ ஜெல்வி ஜெயலலிதா. ஜானகி ராமச்சந்திரன் நியமிக்கப்பட்டவர். ஓகேவா? 32 இந்தியா எந்த நாட்டுடன் கோம்காசா கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் என்ற ஒப்பந்தம் செய்துள்ளது? கம்யூனிகேஷனுக்காக அந்த கம்யூனிகேஷனை பாதுகாப்போடு பயன்படுத்துவதற்கான அக்ரிமெண்ட்டை எந்த நாட்டுடன் போட்டிருக்காங்கன்னா அமெரிக்காவோட, யுஎஸ்ஏ. 33 பின்வருவற்றை காலவரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான வழியை தேர்ந்தெடுக்கும். காலவரிசைப்படுத்தி பின்வரும் கூற்றுகளிலிருந்து சரியான வழியை தேர்ந்தெடுக்கும்னு சொல்கிறாங்க. பஞ்சசீல கொள்கை 1954. அப்போ தான் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் கொண்டு வரப்பட்ட ஒரு உடன்படிக்கை. அடுத்து பொக்ரானில் அணுவெடிப்பு சோதனை 1974 மே மாதம். 1974 மே மாதம் நடந்துச்சு. மே 16ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? 74. அதே மாதிரி 20 ஆண்டு ஒப்பந்தம் ரஷ்யா கூட நடந்துச்சு 1971. ஓகேவா? முதல் அணுவெடிப்பு சோதனை 1974 தான். 2 ஒன்றா தான் நடந்துச்சு. பொக்ரான் அணுவெடிப்பு சோதனையும் முதல் அணுவெடிப்பு சோதனையும் இதுவும் 74 தான். ஆனால் மே 18 நடந்துச்சு, ஒரு நாள் கழிச்சு. அது 16, இது 18 நடந்துச்சு. ஓகேவா?
இதன்படி நம்மளை என்ன பண்ணுறாங்க, கால வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. அப்போ 1 3 4 2 1 3 1 3 1 54 71 சாரிங்க, ஆப்ஷன் இல்லை, 1 3 2 4 1 3 2 4 தான் ஆன்சர். ஓகேவா? 34 பின்வருவற்றில் அணிசேரா இயக்கத்துடன் தொடர்பு இல்லாதது எது? அணிசேரா இயக்கத்தோட தொடர்பு இல்லாதது எது என்று கேட்குறாங்க. அணிசேரா இயக்கம் என்ற சொல் வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது என்றது சரி. அணிசேரா இயக்கத்துடைய உருவாக்குவதற்காக போது பிரதமராக இருந்தவர், நான் அலைன்மெண்ட்டை பற்றி பிரதமராக இருந்து உலகம் முழுவதும் கொண்டு சென்றவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஆனால் இந்த சொல்லு இங்கே தான் முக்கியம். ஓகேவா? இந்த டேம் வாஸ் காயின்டு பை யார்னா வி கிருஷ்ணமேனன். இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேவா? இதன் நோக்கம் இராணுவ கூட்டமைப்பில் சேர்ந்து வெளி விவகாரங்கள் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல் ஆகும் என்று கொடுத்துருக்குறாங்க. இது அது இல்லை, இராணுவ கூட்டமைப்பில் சேரக்கூடாது. அதே மாதிரி ஒரு நாட்டுடைய வெளி விவகாரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாதுன்றதான் இதோடைய நோக்கமாக இருந்துச்சு ஒழிய இது என்னவா இல்லைன்னா நம்ம அதில் தலையிடலாம் என்பது இங்கே என்னவா இருக்குது, தவறாக இருக்குது. ஓகேவா? தற்போது 120 உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது. ஆமாம், நாடாளுமன்ற மூவ்மெண்ட்டில் 120 நாடுகள் இருக்குது. இது பொருளாதார இயக்கமாக மாற்றடைந்துள்ளது. முன்னாடி எப்படின்னா நம்ம இன்னொரு நாட்டுடன் போய் இன்னொரு நாட்டுடைய உள் விவகாரங்களிலே வெளி விவகாரங்களே தலையிடக்கூடாது, போர் அமைதியை உருவாக்குவதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. இப்போ பார்த்தோம்னா இது பொருளாதார இயக்கமாக மாற்றம் அடைந்துள்ளது. இதுவும் சரி. இப்போ தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. 2 மட்டும் தொடர்பு இல்லாதது. 35 இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1986. 36 நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என்று கூறியவர் யார்? நம்ம முற்றிலுமா ஒருத்தரை மட்டுமே சார்ந்தோ இருக்கவும் முடியாது, அதுக்காக நம்மளே தனியாக இருந்துட முடியாது. ஆனால் நம்ம யாரோ ஒருத்தரை இந்த உலகத்தில் சார்ந்து தான் வாழ்கிறோம் அப்படி சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். 37 அணிசேரா இயக்கம் அதன் நிறுவனர்களின் தவறாக பொருந்தியுள்ளது எது? அணிசேரா இயக்கம் முதலில் தொடங்கப்படும் போது அந்த நாடுகளும் அப்போது இருந்த அந்த நாட்டுடைய பிரதமர்கள் அல்லது அதிபர்களுடைய பெயர்களும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவுக்கு அப்போது ஜவஹர்லால் நேரு தான் 1954 இருந்தார். யூகோஸ்லோவியா நாசர்னு கொடுத்துருக்குறாங்க. யூகோஸ்லோவியா டிட்டோ. ஓகேவா? எகிப்துக்கு தான் நாசர். அப்போ எகிப்துடைய பிரதமராக இருந்தவர் தான் நாசர். யூகோஸ்லோவியுடைய அதிபராக இருந்தது ஆனால் டிட்டோ. இந்தோனேசியாவில் சுகர்னோ கரெக்டு, கானாவில் கோமோ நிக்ரோமோவும் கரெக்டு. ஓகேவா? நம்மளுக்கு தவறாக பொருந்தியதுன்னா 2 3 மட்டும் தவறாக பொருந்திருக்கு. 2 3 ஆப்ஷன் ஏ. 38 ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிர்ஷ்டம், அதுவே நல்ல நாடாக அமையுமானால் அதைவிட வேறு ஆசீர்வாதம் வேறு இல்லை என்று கூறியவர் யார்? ஒரு மோசமான அண்டை நாடு நம்மளுக்கு கிடைச்சாக்க அதாண்டா நம்மளுடைய துரதிர்ஷ்டம். ஒருவேளை அந்த நாடே அண்டை நாடு நல்ல நாடாக இருந்துச்சாக்க அதை விட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு எதுவுமே இல்லை அண்டு சொன்னது யாருன்னா கெசாய்ட். யார் சொன்னதுன்னா கெசாய்ட் என்பவர் சொன்னது. ஓகேவா? 39 பின்வருவற்றை பொருத்தி கீழ்க்கு கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். சரி, கீழே பொறுத்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? சல்மா அணை எங்கே இருக்குது? சல்மா அணை எங்கே இருக்குதுன்னு கேட்டோமாக்கோ ஆப்கானிஸ்தானில் இருக்குது. சல்மா ஓகேவா எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கிறது. பராக்கா ஒப்பந்தம் வங்காளதேஷோடு போடப்பட்டது தான் பராக்கா ஒப்பந்தம். சுக்கா நீர்மின் சக்தி திட்டம் பூட்டானோடு போடப்பட்டது. சாரதா கூட்டு மின்சக்தி திட்டம் நேபாளத்துடன் போடப்பட்டது. ஓகேவா? இப்போ சல்மா அணை ஆப்கானிஸ்தானில், பராக்கா ஒப்பந்தம் பங்களாதேஷ் கூட, சுக்கா நீர்மின் சக்தி பூட்டான், சாரதா கூட்டு மின்சக்தி நேபாளம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்கிதுன்னா 3 1 4 2 3 1 4 2 ஆப்ஷன் ஏ. 40 பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மையானவை? பின்வரும் கூற்றுகளில் எது எதெல்லாம் என்னவா இருக்குது, உண்மையாக இருக்குது சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழு டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை ஏற்படுத்த வழிவகை செய்தது. ஆமாம்,
இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழு ஒன்று இருக்குது. இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன் சொல்லி ஒரு குழு இருக்குது. இந்த குழு என்ன பண்ணுறாங்க, பங்களாதேஷ் நாட்டில் இருக்கக்கூடிய டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூருடைய பேரில் ஒரு பெஞ்ச் ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இது சரி. 2 மேற்கத்திய நாடுகளுக்கான இந்தியாவின் நுழைவு வாயில் மியான்மர்னு கொடுத்துருக்குறாங்க. மேற்கத்திய நாடுகளுக்கான இந்தியாவுடைய நுழைவு வாயில் நீங்கள் ஈஸ்ட் கேட்வே ஆஃப் இந்தியா, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரியிலிருந்து வரக்கூடிய இவர்களுக்கான இந்தியன் கேட்வே எது, வெஸ்டர்ன் நாடுகளிலிருந்து வரக்கூடிய இந்தியன் கேட்வே எதுன்றது நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. மேற்கத்திலிருந்து வரக்கூடிய இது மியான்மரில் சூரத்து தான் அது கேட்வேவாக இருக்குது. இப்போ மியான்மர் என்பது தவறாக இருக்குது. நேபாளம், பூட்டான் ஆகியவை நிலப்பகுதியால் சூழப்பட்ட நாடுகளாகும். ஆமாம், நேபாளம் பூட்டானும் நிலப்பகுதியால் தான், கடல் அங்கே இல்லை. ஏன்னா இந்தியாவுடைய மேல் பகுதியில் இருக்குது. இந்தியாவின் நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தின் ஒரு பங்குதாரர் நாடு இலங்கை ஆகும். ஆமாம், இலங்கை என்ன பண்ணுறேன்னா நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் இலங்கையும் ஒரு பங்குதாரராக இருக்குது. அப்போ இதுவும் சரியாக இருக்குது. நம்மளுக்கு எது இதில் உண்மைன்னு கேட்குறாங்க. 1, 3, 4 உண்மை. 1, 3, 4 உண்மை. 41 அரசியலமைப்பு நிர்ணய சபை மொத்தமாக எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? 389 உறுப்பினர்கள் இருந்தனர். 42 விதி 171, 169, 157, 154 இதெல்லாம் எதை பற்றி கூறுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எதை பற்றி கூறுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 171 சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, ஒரு சட்டமன்றத்துக்கு எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம்ன்றதை பற்றி சொல்லக்கூடியதான் எதுனா 171. ஓகேவா? 169 என்னன்னா சட்ட மேலவை கலைக்கப்படுவதற்கான விதி. சட்ட மேலவையை கலைப்பதற்கான விதி. நீங்கள் 169 விதிப்படி சட்ட மேலவை இருந்துச்சாக்கா அதை நீங்கள் என்ன பண்ணிடலாம், கலைச்சிடலாம். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணிடலாம், அதை கலைச்சிடலாம். விதி 157 ஆளுநருக்கான தகுதிகளை பற்றி கூறுகிறது. விதி 154 ஆளுநருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது. இப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன்னா 4, 1, 3, 2. 4, 1, 3, 2 ஆப்ஷன் சி. 45 அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது? அடிப்படை உரிமைகளை நாங்கள் எங்கேருந்து எடுத்தோம்? அமெரிக்காவிலிருந்து எடுத்தோம். அடிப்படை கடமைகளை தான் ரஷ்யாவிலிருந்து எடுத்தோம். அடுத்து 44 சரியானதை தேர்ந்தெடு. பிரிவு 16, பிரிவு 17, பிரிவு 19 சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல். ஆமாம், இது சரி. 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஒழித்தல். இதுவும் சரி. பிரிவு 19 இராணுவம் மற்றும் கல்வி சார்ந்த பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல்னு கொடுத்துருக்குறாங்க. இல்லை, பிரிவு 19 என்னென்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சுரிமையை பற்றி கூறக்கூடியதான் எதுனா 19. அப்போ இது தவறாக இருக்குது. நம்ம சரியானது கேட்டுக்கிறாங்க. 1, 2 மட்டும் சரி. 45 கூற்று 1, கூற்று 2, கூற்று 3 என்று 3 கூற்றுகள் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? பிரதம அமைச்சர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக இருக்கிறார். ஆமாம், குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவையும் கொண்டு போய் கொடுக்க சொல்கிறது யாரா? பிரதம அமைச்சர் தான். இது சரி. பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர் ஆவார். அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். அவர் தான் உண்மையான தலைவர். குடியரசுத் தலைவர் பெயரளவு தலைவர் தான். பிரதமருக்கு தான் அதிக அதிகாரம் உள்ளது. ஸோ அவர் தான் என்ன பண்ண, செய்தி தொடர்பாளர். திடீரென்று ஒரு முடிவை எடுத்து அதை வெளிப்படுத்தவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. கூற்று 3 பிரதம அமைச்சர் அமைச்சர்களின் நிலையை அறிந்து அவர்களுக்கான அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். ஆமாம், பிற நபர்களை தேர்ந்தெடுத்து எந்தெந்த துறைக்கு எந்தெந்த அமைச்சரை நியமிக்கலாம் என்ற முடிவை எடுப்பது யாருன்னா பிரதமர் தான். அப்போ இதுவும் சரியாக இருக்குது. அப்போ அனைத்தும் சரி. 46 தவறானது எது? 46 தவறானது எது என்று கேட்டுக்கிறாங்க. சமயச்சார்பு உரிமை 25 to 27 வரை இருக்குன்றாங்க. இல்லை, 25 to 28 வரை இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே 27 வரை தான் கொடுத்துருக்குறாங்க. சமயச்சார் உரிமை ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் 25 to 28. அப்போ இது தப்பாக இருக்குது. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை 32 உச்சநீதிமன்றம். சுதந்திர உரிமை 19 to 22 சரி. அரசு நெறிமுறை கோட்பாடு 36 to 51 சரி. தவறானது எதுனா ஏ மட்டும்தான் தவறு. 47 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய 1983ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட குழு எது? 1983 மத்திய மாநில அரசுகள் குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எதுனா சர்க்காரியா குழு.
48 இந்தியாவில் முதலாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் இது. எந்த மாநிலத்தில் முதலாக 356வது விதியை பயன்படுத்தி குடியரசுத் தலைவருக்கான நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சட்டத்தை உருவாக்குறது தான் இதுனா 356. இந்த மாதிரி நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் முதன்முறையாக பண்ண மாநிலம் எதுனா பஞ்சாப் தான். அதிக முறை பண்ணதும் பஞ்சாப் தான், முதன்முறையாக பண்ணதும் பஞ்சாப் தான். அடுத்து 49 கன்னடம். செம்மொழி வழங்கப்பட்ட ஆண்டுகளும் அந்த மொழிகளையும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. கன்னடத்துக்கு வந்து எப்போ கொடுத்தாங்கன்னா 2004 கொடுத்தாங்க, மலையாளத்துக்கு 2013 கொடுத்தாங்க, ஒடியா தான் கடைசியாக 2014 கொடுத்தாங்க, தமிழுக்கு தான் முதலாக 2005 கொடுத்தாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குதுன்னு பார்த்தோமாக்கும் 4, 2, 1, 3. 50 அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்திற்கான அதிகாரம் உள்ளது பற்றி கூறும் பகுதி என்ன, சட்டப்பிரிவு என்ன? நம்ம ஏற்கனவே சட்ட திருத்தத்துக்கான பகுதியை வந்து நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம் பார்த்தோம். அது எதுனா 20 இங்கே 2 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ அதற்கான சட்டப்பிரிவு என்னென்னா 368. சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த சட்டம். சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த 368வது சரத்து. ஓகேவா? 51 பொருந்தாதது எது? 51 என்னது? பொருந்தாதது எது? மகாசாசனம் 1615ஆம் ஆண்டு பண்ணப்பட்டது, இது சரி. 1615 மேக்னா கட்டான்னு சொல்லுவாங்க. 2 சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ரஷ்ய புரட்சியின் விளைவாக வந்த சொற்கள்ன்றாங்க. இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் வந்து பிரெஞ்சு புரட்சியினால் வந்த இது தான், ரஷ்ய புரட்சினால் அல்ல. பிரெஞ்சுக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய மீட்டுருவாக்கத்தால் வந்ததா எதுனா இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம். அப்போ இது தப்பாக இருக்குது. அடிப்படை உரிமைகள் மொத்தம் 6, 7 இருந்துச்சு. அதில் சொத்துரிமையை நீக்கிட்டு இப்போ 300A போய் வச்சுருக்குறாங்க. ஓகேவா? அடுத்து முதலாவது மொழிக்குழு 1955 நம்ம கேர் குழுன்னு பார்த்துட்டு போகணும். ஓகேவா? முதலாவது மொழிக்குழு 1955, அதை வந்து என்ன பண்ணோம், கேர் குழுன்னு பார்த்தோம். இப்போ பொருந்தாது எதுனா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம்ன்றது பிரெஞ்சு புரட்சியிலிருந்து வந்த வார்த்தைகள், ரஷ்ய புரட்சி அல்ல. 52 அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்த குழு அது. 1976 தான் அடிப்படை கடமைகள் வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க 42 சட்ட திருத்தத்தின்படி. அது எங்கேருந்து யார் வந்து அதை பரிந்துரை செய்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சரண் சிங் கமிட்டி, சர்தார் சரண் சிங் கமிட்டி தான் என்ன பண்ணுது, அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்த. 53 எவை சரியானவை? எவை சரியானவைன்னு கேட்டிருக்கிறாங்க. 53ல் மத்திய பட்டியல் மொத்தம் 100ன்றாங்க. மத்திய பட்டியல் மொத்தம் 100ன்னு சொல்கிறாங்க. மாநில பட்டியல் 52ன்னு சொல்கிறாங்க. பொதுப்பட்டியல் 61ன்னு சொல்கிறாங்க. பொதுப்பட்டியல் 61ன்றாங்க. மத்திய பட்டியல் 100 துறைகள் இருக்குது, சரி. மாநில பட்டியலில் 61 துறைகளும் பொதுப்பட்டியலில் 51 துறைகளும் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது, மாறி இருக்குது. அப்போ இது 2 தப்பாக இருக்குது. மாநில பட்டியலில் தான் 61 துறைகளும் பொதுப்பட்டியலில் 52 துறைகளும் இருக்குது. இப்போ எவை சரியானவைன்னா என்ன பண்ணோம், எவை சரியானவைன்னா 1 மட்டும்தான் சரியானது. 54 இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார், டாக்டர் அம்பேத்கர். இது நீங்கள் போட்டுருவீங்க. 55 கூற்று 1 கூற்று 2 கூற்று 3 என்று 3 வகையான கூற்றுகள் நம்மளுக்கு என்ன பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு 55ல். ஓகேவா? சொத்துரிமையானது சட்டப்பிரிவு 300A கீழ் வைக்கப்பட்டுள்ளது, சரி. கூற்று 2 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமையானது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது, இதுவும் சரி. சொத்துரிமையை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டாங்க. அடிப்படை உரிமையிலிருந்து என்ன பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 76 42வது சட்ட திருத்தமில் சொத்துரிமை நீக்கிறது. 44 சட்ட திருத்தம் வந்து 78ல். அப்போ இது தப்பாக இருக்குது. 44வது சட்ட திருத்தத்தின்படி தான் என்ன பண்ணாங்க, சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கினாங்க. கூற்று 3 சட்டப்பிரிவு 23 கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கிறது, இதுவும் சரி. நம்மளுக்கு என்ன கேட்டுக்கிறாங்க, சரி தான் கேட்டுக்கிறாங்க. 1, 3 சரி. ஆப்ஷன் ஏ. 56 கூற்று குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆமாம், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா
இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ப்ரொப்போஷனல் ரீப்ரசன்டேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? சிஸ்டம் ஆஃப் ப்ரொப்போஷனல் ரீப்ரசன்டேஷன் படி எலக்ட்ரோரல் காலேஜ் வந்து வெளியிடக்கூடியதை வச்சு அதில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஆமாம், அவர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. 3, இவரது பதவிக்காலம் 5 ஆண்டுகள் முடிவுக்கு வந்தவுடன் அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உடையவர். எத்தனை முறை வேணாலும் என்ன பண்ணலாம், அவர் குடியரசுத் தலைவராக இருக்கலாம். அப்போ 3மே என்னவா இருக்குது, சரியாக இருக்குது. 1, 2, 3. 57, மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது? மத்திய பாதுகாப்பு படை இருக்குல்ல, அதோடைய தலைமை தளபதி என்ற அதிகாரம் சட்டப்பிரிவுடைய வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து வழங்குது. எந்த சட்டப்பிரிவின்படி அவர் வந்து மத்திய பாதுகாப்பு படைக்கு அவர் தான் தலைமை தளபதி என்று வரையறுக்கிறதுனா 53ல் 2வது பிரிவு. அதான் என்ன பண்ணுது, மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை யாருன்னா குடியரசுத் தலைவர் என்று வரையறுக்கிறது. 58 கூற்று, துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு 35 வயதுக்கு கீழ் இருக்க வேண்டும். 35 வயதுக்கு கீழே வந்து என்ன பண்ணுறோம் இருக்கணும் என்று சொல்கிறாங்க. எது? கூற்று 1ல் 35 வயதுக்கு கீழ் இருக்க வேண்டும் என்பதுதான் இருக்குது. 35 வயதா? 30 வயது. ஓகேவாங்க, 35ன்னு கூட்டிருக்காங்க. சாரி, 35 வயதுக்கு கீழ் இருக்க வேண்டும்ன்றாங்க. இல்லை, 35 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். இது தப்பு. 2, மாநிலங்களவை உறுப்பினருக்கான மற்ற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் வந்து என்ன பண்ணிருக்கணும், ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதற்கான அனைத்து அதிகாரங்களும் உங்கள்கிட்ட இருக்கணும். 3, மத்திய அரசிலோ மாநில அரசிலோ உள்ளாட்சி அமைப்பில் எது ஊதியம் பெறக்கூடிய பதவியில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தால் எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிட்டு தான் வரணும். அப்போ துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்து 35 வயது கீழே தேவையில்ல, 35 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்குன்றது தான் சரி. இப்போ நம்மளுக்கு சரி கேட்டுக்கிறாங்க, 2, 3 மட்டும் சரி. 59, எந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா எம் ஹிதயத்துல்லா. 60, பொறுத்துக. ஓகேவா? பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி டு மே மாதத்தில் நடைபெறும். பருவகால கூட்டத்தொடர் ஜூலை டு செப்டம்பரில் நடைபெறும். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பரில் நடைபெறும். ஓகேவா? நவம்பர் டு டிசம்பரில் நடைபெறும். அப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி மே, பருவகால கூட்டத்தொடர் வந்து ஜூலை செப்டம்பர், குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் டிசம்பர். 61, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார்? நம்ம ஏற்கனவே இதிலேயே பார்த்த கொஸ்டின் தான் உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் எந்த ஒரு தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகளை கொண்டுள்ளது? இப்போதைக்கு மொத்தம் எத்தனை பேர் அங்கே என்ன பண்ணுறாங்க, வேலை பார்க்குறாங்கன்னா 28 பேர். ஓகேவா? தலைமை நீதிபதியை சேர்த்து 28 நீதிபதிகள் இருக்கிறாங்க. 63, நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராகலாம். ஆமாம், நீங்களே கூட என்ன பண்ணலாம், திடீர்னு பிரதமர் மனதை வைத்தால் நீங்கள் அமைச்சராக்கலாம். ஆனால் அவர் 6 மாதத்துக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படும். எங்கோ நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் ஏதோ ஒன்றில் நீங்கள் என்ன பண்ணணும், போட்டியிட்டு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிறார். அப்போ 1, 2 சரி, 1, 2 சரி. 64, குடியரசுத் தலைவரின் அலுவலகத்தின் பெயர்களில் தவறானது எது? அதை வந்து ரிட்ரீட் கட்டடம்னு சொல்லலாம், ராஷ்டிரபதி பவன் என்றும் சொல்லலாம், ராஷ்டிரபதி நிலையம் என்றும் சொல்லலாம். அப்போ 3மே சரிதான். அப்போ எதுவுமே இல்லை. குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்தோட பெயர் ரிட்ரீட், ராஷ்டிரபதி பவன், ராஷ்டிரபதி நிலையம். ஓகேவா? அடுத்து 65, பொறுத்துக. குமாரசாமி ராஜா, பக்தவத்சலம், ஓ பன்னீர்செல்வம், கருணாநிதி முதலமைச்சர்களும் அவர்கள் ஆட்சி செய்த ஆண்டுகளும் நம்மளுக்கு கேட்டுக்கிறாங்க. இந்த குமாரசாமி ராஜா, பக்தவத்சலம் வந்து நீதி கட்சியில் இருந்த மிக சிறப்பு வாய்ந்த நபர்கள். ஓகேவா? குமாரசாமி ராஜா 1949 டு 52 வரை இருந்தவர் குமாரசாமி ராஜா அவர்கள். பக்தவத்சலம் வந்து 1963 டு 67 வரை இருந்தவர், அண்ணாவிற்கு பின்பு. ஓ பன்னீர்செல்வம் வந்து 2001 டு 2002, கருணாநிதி அவர்கள் 2006 டு 2011. அப்போ நம்மளுக்கு 3, 4, 1, 2 கிடைக்கும். ஆப்ஷன் டி. 66, ஆளுநருக்கான சிறப்பு உரிமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு இது. அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு உரிமைகளை பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு வந்து 361ல் 1. 67,
கூற்றுகளை ஆராய்க. கூற்றுகளை ஆராய்க. ஆளுநருடைய நியமனம் அதை வந்து என்ன பண்ணுறோம், சும்மா ஒரு அசம்பிளாக பார்க்குறோம். ஓகேவா? ஆளுநர் குடியரசுத் தலைவராக நியமனம் செய்யப்படுகிறார். ஆமாம், ஆளுநரை குடியரசுத் தலைவராக நியமனம் செய்வார். சொந்த மாநிலத்தில் ஒருவர் ஆளுநராக நியமிக்கப்படலாம். தப்பு. அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் அந்த ஆளுநராக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தமிழிசை சவுந்தரராஜனை வந்து புதுச்சேரியிலையும் தெலுங்கானாவிலையும் தான் போட்டாங்களே ஒழிஞ்சு தமிழ்நாட்டில் போடல. இலக்கணேசன் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, திரிபுராவில் தான் போட்டிருக்கிறாங்களே ஒழிஞ்சு தமிழ்நாட்டில் போடல. மாநில சட்டமன்றமோ உயர்நீதிமன்றமோ ஆளுநரின் பதவி நீக்கத்தில் பங்கு பெறலாம். வாய்ப்பே இல்லை. குடியரசுத் தலைவர் தான். அப்போ சட்டமன்றமோ உயர்நீதிமன்றமோ என்ன பண்ண முடியாது, பதவி நீக்க முடியாது. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, கூற்றுகளை ஆராய்க சரி மட்டும் தான் கேட்டுக்கிறாங்க. இங்கே 2, 3 தவறாக இருக்குது. ஆனால் அங்கே 1, 2 தவறு ஆப்ஷன் தான் இருக்குது. 1 மட்டும் சரின்னு கொடுக்கும். அப்போ 1 மட்டும்தான் சரி. ஓகேவா? இது 2 என்னவா இருக்குது, தவறாக இருக்குது. 68 தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எதுனா 1986 எம்ஜிஆர் அவர்கள். 69 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய சட்ட திருத்தம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகேவா? அதே கொஸ்டின் தான். அதாவது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவுவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியது. நீங்கள் வந்து ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், உருவாக்கலாம் என்று நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கிய சட்ட திருத்தம் எது? நாடாளுமன்றத்தை சட்ட திருத்தம் பண்ண மூலமாக தான் என்ன பண்ணுது, 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு உயர்நீதிமன்றங்களை நியமனம் செய்கிறது. அது எப்போ 7வது சட்ட திருத்தம் 1956. 70 கடைசியாக உருவாக்கப்பட்ட ஆந்திர உயர்நீதிமன்றத்தையும் 2019 சேர்த்து எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இந்தியாவில் உள்ளன கேட்குறாங்க. 25 இருக்குது. 71 நம்மளுடைய முதலமைச்சர்களும் அவர்கள் ஆண்டுகளும் கேட்டிருக்கிறாங்க. ராமசாமி வந்து 47 to 49. ஓகேவா? காமராஜர் வந்து 1954 to 63. 1954 to 63. கருணாநிதி அவர்கள் 69 to 76. ஓகேவா? ஜெயலலிதா அவர்கள் 91 to 96. ஓகேவா? 91 to 96. அப்போ 2, 4, 1, 3. 2, 4, 1, 3 ஆப்ஷன் டி. 72 ஆங்கிலோ இந்தியன் வகுப்பிலிருந்து ஒரு பிரதியை சட்டமன்றத்துக்கு யார் நியமிக்கிறார்? ஆங்கிலோ இந்தியிலிருந்து என்ன பண்ணலாம், ஒரு பிரதிநிதியை வந்து சட்டமன்றத்திற்கு நியமனம் செய்யலாம். அது யாருக்கு இருக்குன்னா, சட்டமன்றம்னா யாருக்கு இருக்குது, ஆளுநருக்கு இருக்குது. அதே மாதிரி 2 பேர்த்த நாடாளுமன்றத்தில் மக்களவைக்கு யார் நியமிப்பா, குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அடுத்து 73 கீழ்கண்டவற்றில் தவறானது எது? 73ல் கீழ்கண்டவற்றில் தவறானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. பிரிவு 18 இராணுவம் மற்றும் கல்வி சார்ந்த பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். சரி. ஆர்டிகல் 18 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இராணுவம் சார்ந்த பட்டத்தையோ கல்வி சார்ந்த பட்டத்தையும் மட்டும் தான் போட்டுக்கணும். மற்ற பட்டங்களை வந்து என்ன பண்ணுறணும், பட்டங்கள் தடை. அதான் என்னது, பிரிவு 18. ஓகேவா? பிரிவு 18. 22A இலவச கட்டாய கல்வி பெறும் உரிமை பற்றி கூறுகிறதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, 22A வந்து எதை பற்றி சொல்லுது, ரிட்டு மனுவை பற்றி சொல்லுது. ரிட்டு இருக்குல்ல, இந்த ரிட்டு மனுவை பற்றி சொல்கிறது அது 22A. 28 வந்து சிறுபான்மை கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமைன்னு கொடுத்துருக்குறாங்க. இல்லை, 28 வந்து என்னென்னா கல்வி நிலையங்களில் மத போதனை கூடாது என்பதுதான் 28. அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. அடுத்து 27 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமைன்னு கொடுத்துருக்குறாங்க. 27 இல்லை, இதுவும் தப்பு. 27 என்னென்னா சமயம் சார்ந்து வரி விதிக்க தடை. ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காக வந்து நீங்கள் வரி கட்டுங்கன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. இப்போ 18 மட்டும்தான் சரியாக இருக்குது, பட்டங்கள் ஒழிப்பு. 22A வந்து ரிட் மனுவை பற்றி சொல்லுது. 28 வந்து நம்மளுக்கு கல்வியில் வந்து மத போதனைகள் கூடாதுன்னு சொல்லுது. 27 வந்து சமயம் சார்ந்து எந்த வரியும் விதிக்கக்கூடாது என்று கூறுகிறது. அப்போ கீழ்கண்டவற்றில் தவறானது எது என்று கேட்டமாக்கும் 2, 3, 4 தவறு. ஆப்ஷன் டி. 74 கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல? எந்த ஒன்று ஆளுநருடைய அதிகாரம் அல்ல? சட்டமன்றம் இருக்குது, நிர்வாகமும் இருக்குது, நீதித்துறை இருக்குது, தூதரகம் இல்லை. ஓகேவா? 75 இந்தியாவில் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் என்ன?
முதல்ல உயர்நீதிமன்றங்கள் எங்கு தொடங்கப்பட்டுச்சு பார்த்தோம்னாக்க கல்கத்தா, பாம்பே, சென்னை. கல்கத்தா, பாம்பே, சென்னை என்ற இடத்துல தான் முதல்ல வந்து என்ன பண்ணாங்க, உயர்நீதிமன்றம் ஆங்கிலேயர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. அவ்வளோதான். 75 கொஸ்டின் 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பள்ளிப்பாட புத்தகத்திலிருந்து முக்கியமான 75 கொஸ்டின்ஸ்களை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள், எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதோனும் கருத்து இருந்துச்சாக்கோ அந்த கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.